ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பொட்டுக்கடலை ஹல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் பொட்டுக்கடலை, 1½ கப் பால் சேர்த்து குக் பண்ணிக்கணும். காய்ச்சின பால் அல்லது காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சாமல் பச்சை பாலாக தான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு ஓரம் பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 1½ கப் பால் 3/4 கப்பாக சுண்டி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை நல்லா வெந்திருக்கும். ஆறின பொட்டுக்கடலையை பாலோட சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பொட்டுக்கடலையை வேக வச்ச அதே பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதில் அரைச்ச விழுதை சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வு சிம்லேயே வச்சுக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி திக்காகும். அந்த டைமில் நம்ம 1½ கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் அல்லது 1½ கப் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்த பிறகும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வும் சிம்லே இருக்கணும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்டவ் சிம்லே மெயின்டைன் பண்ணுங்கள். வெல்லம் நல்லா சூடேறி கரைஞ்ச பிறகு கொஞ்சம் தலை இருக்கும். திரும்பவும் குக்காக ஆரம்பிக்கும். கிளறிக்கிட்டே இருக்கணும். குக்கான பிறகு ஒரு 5 மினிட்ஸில் கொஞ்சம் திக்காகும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகி கலர் நல்லா டார்க்காக வரும். இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இன்னொரு பர்னரில் நட்ஸு ஃப்ரை பண்ணிட்டு வரலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி, பாதாம், பிஸ்தா 3லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். அதாவது நட்ஸோட கலர் மாறவே கூடாது. நல்லா சூடு ஏறி இருக்கணும். அந்த சமயத்தில் நம்ம ஹல்வாவில் இதை சேர்த்துக்கலாம். திக்காக இருக்குது ஹல்வா. ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கோடு போட்டால் பாத்திரம் நல்லா க்ளீனாக தெரியணும். அது மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஹல்வா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கலாம். மற்ற அல்வா மாதிரி இந்த அல்வா லேட்டாக ஆகாது வேகிறதுக்கு. ரொம்ப குயிக்காக வெந்துடும். எல்லா ஸ்டேஜ்லேயுமே 5 நிமிஷம் தான் எடுத்துக்கும். டோட்டலாக ஒரு 25 மினிட்ஸில் இந்த அல்வாவை செஞ்சு அசத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.